சார் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் சொல்லுங்க சார் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. எப்போ பார்த்தாலும் நீட்டு அப்படின்றீங்களா? அவங்களுக்கான ஒரு அருமையான ப்ரோக்ராம் தான், ஒரு கோர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அருமையான கோர்ஸுங்க, அட்டகாசமான கோர்ஸுங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணும். இப்பயும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. பட் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அட்மிஷன்ஸ் நடக்குது. அதில் போகணும் அப்படின்றப்ப பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். எனக்கு மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் ரொம்ப நரமையாக பிடிக்கும் சார், ஆனால் பயாலஜியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஆப்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டீம் இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷன் தெரியும் இல்லையா? ஒன்று, நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம், கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரைட்டா? ரெண்டாவது, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் 12th முடிச்ச பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரியரை ப்ளேஸ் பண்ணுறப்ப 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சூசிங் தர் கேரியர் அப்படின்றாங்க. ஏதோ தெரியாம யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அதனால நீங்க தயவு செய்து நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த லெவல், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல நம்ம டாப்ல தான் போயிட்டு இருக்கோம். எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன். ஐடி வந்து எங்க இருக்கு? சென்னையில இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. தென் என்ஐடி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு, IIIT எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்டுல நிறைய இன்ஸ்டியூஷனை கவர் பண்றது. இந்தியாவில் நம்மளுக்கு வந்து 1000 ரேங்க் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ஒரு 100 எடுத்தோம்னா ஒரு 17ல 20 இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்போ எந்த மாதிரி அருமையான இன்ஸ்டியூஷன் இருக்கு, ரைட்டா? ஆனால் இருக்கு, ஆனால் நம்ம மாணவர்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் போறாங்களா அப்படின்றத பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, உங்க ஸ்கூல் குரூப்பு, தென் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணும், ஸ்டேட்டஸ்ல இந்த லிங்கை வச்சுட்டீங்கன்னா வேணுன்றவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க சொல்லவே தேவையில்லை, எதிரியா இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சா என்னதான் வைக்கிறான் பார்ப்பாங்க, பார்த்துருவாங்க, ரைட்டா? அப்படியும் நம்ம எதிரிக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், ரைட்டா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்றதுனால நம்மளுக்கு கெட்டவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. தென் வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னு வச்சுங்க, நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் என்ன பண்ணும், பயங்கரமா சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்டா? ஓகே, என்ன சார் அந்த குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன சார் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக், பிசாட்லாம் பார்த்துருக்கேன், என்ன பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இல்லை, பார்க்கறதே இல்லை, அவேர்னஸே இல்லை, யாருமே சொல்றது இல்லை. பட் இந்த குரூப் ரொம்ப வருஷமா போயிட்டு தான் இருக்கு. என்னதான் இந்த குரூப்ல இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னா, as a career in India, biostatistics is a discipline that combines statistics. என்ன பண்ணுது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயாலஜியோட கம்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து மெடிசன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் பிளேஸ் ஏ டிசிசிவ் ரோல் இன் ட்ரக் அப்ரூவல். ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து அப்ரூவல் பண்ணணும் அப்படின்றப்ப இவங்களுடைய ரோல், அந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸனோட ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னா கோவேக்சின் பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இவங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, வந்து வெளியில வந்து பப்ளிக் வந்து கொடுத்தாங்க. அப்ப இவங்களுடைய ரோல் எப்படி இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம கோவிட் டைம்ல நம்ம பார்த்து இருந்திருப்போம். அண்ட் ட்ரக் அப்ரூவல், வேக்சின் எதனா வரணும்னாலும் சரி, அண்ட் ஹெல்த் பாலிசி டிசிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி கொடுக்காரு. தென் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கோவேக்சின் இம்பாக்ட், நான் சொன்னேன்ல, கோவேக்சின் வந்து வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரோல் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. 25,800 பார்ட்டிசிபேட் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3rd லெவல் பேஸ் 1 போட்டோம், பேஸ் 2 போட்டோம், பேஸ் 3 வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, யாரா அதை போட்டுக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,800 பார்ட்டிசிபேட் என்ன பண்ணியிருக்காங்க கோவேக்சின் பேஸ் 3ல
ட்ரையல் வாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிசைன்ட் அண்ட் மானிட்டர். அந்த 25,800 பேருக்கு வந்து கொடுத்து ட்ரையல் போட்டு அவங்க என்ன அவங்களுடைய டேட்டா வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசைன் அண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மானிட்டர் பண்ணிருக்காங்க. என்ரோல்டு அக்ராஸ் மல்டிபிள் ரீஜன் ஆஃப் இந்தியா, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்துட்டு இதை வந்து நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்ரூவல், இன்ட்ரீம் அனாலிசிஸ் சப்போர்ட்டட் எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல். ரைட்டா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும்னா எடுத்தும் கவுத்தம் அப்படின்னு கொடுக்க முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்ரூவல் தேவைப்படுது. அப்போ இவங்களுடைய பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் கைடட் நேஷனல் வேக்சின் பாலிசி டிசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமா இருக்கு. தென் இதுல நம்ம 3 டிவிஷனா பிரிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸோட ரோல் என்னவா இருக்கு, தென் வந்து சயின்டிஸ்டோட ரோல் என்னவா இருக்கு, பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியனோட ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் த வேக்சின். டாக்டர் வேக்சினை பொறுத்த வரைக்கும் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட் த வேக்சின். சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டெவலப் த வேக்சின். சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, டெவலப் பண்றாங்க. பட் பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியன் என்னோட ரோல் என்னவா இருக்குன்னா வேலிடேட் வெதர் இந்தியா குட் ட்ரஸ்ட் த டேட்டா. புரியுதா, அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அது வேலிடேட் பண்ணி இப்போ வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து வந்தா கூட அது கரெக்டா இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கிறது இந்த பயோஸ்டாட்டிஸ்டிஷியனோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். இந்த கோவாக்சின் ட்ரையல் இஸ் a மேஜர் இந்தியன் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பாக்ட். இந்த கோவாக்சினோட இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோஸ்டாட்டிஸ்டிஷியனோட ரோலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுகிறது. despite high responsibility the field remains largely பிஹைண்ட் த சீன். இதெல்லாம் வந்து முன்னாடி பத்தி பேசுறது, ஏன் பயோஸ்டாட்டிஸ்டிஷியனை பத்தி இன்னைக்கு ரொம்ப பேசல, நிறைய பேர் கோவேக்சினுக்கு அவங்க தான் முக்கியமா இருந்தா அதை பத்தி யாருமே, இது எல்லாமே பிஹைண்ட் த சீன் வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல தேவை மட்டும் இருக்கதான் செய்யுது. ரைட்டா, ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் வித் டேட்டா சயின்ஸ். அப்போ டேட்டா சயின்டிஸ்டுக்கும் பயோஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கும் என்ன சார் வித்தியாசம், தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. அதுல முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்றா, ஃபோக்கஸ் ஆன் கிளினிக்கல் ட்ரையல் அண்ட் பேஷண்ட் அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அந்த ரெடி பண்றாங்க. டேட்டா சயின்ஸ் என்ன சொல்லி தராங்க, இல்ல என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பண்ணி தராங்க. ஓகே, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஜெனிட்டிக் அண்ட் மாலிகுலர் டேட்டா சம்பந்தமா இருக்கக்கூடிய பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல வந்து இந்த ஃபீல்டுல வந்து ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. ஆல் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் ஆப்ரேட் இன் டிஃபரெண்ட் டொமைன்ஸ். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டொமைன்லயே மூணுமே பாத்தீங்கன்னா 3 பேருமே டேட்டா சயின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. 3 பேருமே எங்க பண்றாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் அண்ட் பேஷண்ட் அவுட்கம்ல பண்றாரு. ரெண்டாவது வந்து டேட்டா சயின்ஸ் இருக்கிறவர் வந்து பிசினஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் மாலிகுலர் டேட்டா சம்பந்தமா பண்றாங்க. 3 பேருமே வந்து டேட்டா சயின்ஸ் சம்பந்தமா பண்றாங்க. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து இங்க இருக்கு. அப்ப பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் என்ன பண்றாருன்றது கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் ஆப்ரேட் இன் டிஃபரெண்ட் டொமைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரைட்டா, இது மூணுத்துமே ஒவ்வொரு டிஃபரெண்ட் டொமைன்ஸ்ல அதனுடைய ரெகுலேஷன் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஒர்க் வந்து இருக்குது. ப்ரொஃபஷனல் ஸ்கோப் கம்பாரிசன் அப்படின்றத பார்த்துடலாம். பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ரோல், இது ரெண்டுத்துக்குமே அந்த ரோலோட பேஸ் பண்ணி ஒரு கம்பாரிசன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் ஒர்க் இன் ரெகுலேட்டட் ஹெல்த் கேர் என்வரன்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இது ரெகுலேஷன்ல வந்து இந்த ஃபீல்டுல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. தேர் ஒர்க் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் பேஷண்ட் சேஃப்டி அண்ட் பாலிசி. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஒர்க் ரோல் இருக்கு. இவங்களுடைய டேட்டா சயின்ஸ் ரோல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ் ரோல்ஸ் ஆர் லார்ஜ்லி அன்ரெகுலேட்டட் அண்ட் கமர்ஷியல். இந்த பேஸ்ல இருக்க டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி மெடிக்கல் ஃபீல்டு, இட்ஸ் ரிலேட்டட் ஃபார் ஆல் த ஃபீல்டு. இது எல்லாமே கமர்ஷியல் ஓரியன்டா இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்ரெகுலேட்டடா இருக்கு. தென் பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆஃபர் ஹையர் லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி. ரைட்டா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி வந்து லாங் டர்முக்கு வந்து ரொம்பவே அருமையான விஷயமா கருதப்படுது. நம்ம டாப் இன்ஸ்டியூட் இன் இந்தியா பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயர் 1 இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஐசிஎம்ஆர், என்ஐஇ அண்ட் சிஎம்சி வெள்ளூர்ல இந்த குரூப்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க எங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாம டயர் 2 இன்ஸ்டியூஷன் போனோம்னா டெல்லி யூனிவர்சிட்டி போகலாம், மணிப்பால் யூனிவர்சிட்டி போகலாம், எம்எல்யூ, சிஇயூ எல்லாம் இந்த கோர்சஸ் வந்து இருக்கு. இது வந்து நிறைய இடத்துல லிமிடெட் சீட் கிரியேட் இன்டென்ஸ் காம்படிஷன், லிமிடெட் சீட் தான் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. இன்ஸ்டியூட் ரெபுடேஷன் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அருமையா வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனா இருக்கு. இதுல சிஎம்சிக்கு போனோம்னா தனியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை நம்ம ஆர்ஜிஆரோட கோமட் 2026 எழுதினாலே நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா, அதுக்கப்புறம் டயர் 2 இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய டெல்லி, மணிப்பால், எம்எல்சியூ எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா QT எக்ஸாம்ஸ் மூலமா நம்ம அதுல அப்ரோச் பண்ணலாம். இல்ல மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு நம்ம தனியா வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். QTக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமட் 2026 காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்னோம்ல, அது மூலமாவும் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்க போக முடியும். ரைட்டா,
அடுத்தது நம்ம இதுல பார்த்தோம்னா ROI அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம்னா இன்ஸ்டியூட்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸுக்கு 60,000 தான் ஆகுது. இதுவே பிரைவேட்ல நம்ம எடுத்தோம்னா 10 to 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வருது. அப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல நம்ம படிக்கிறப்ப ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபாஸ்டர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கம்மி தான், 60,000 படிச்சு முடிச்சுட்டு வரோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு சேலரி நல்லா கிடைக்குது அப்படின்றப்ப ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்ஸ்டியூட் குவாலிட்டி மேட்டர்ஸ் மோர் தென் டோட்டல் ஃபீஸ் பெய்டு, ரைட்டா? அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஓவர்வியூ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சாரி எழுதுறோம் இவங்க. எக்ஸாம்ஸ் டைப்ஸ் அட்மிஷன் ஆர் த்ரூ Q2 நான் சொன்ன மாதிரி இல்லை Q2ல போகலாம். ஜாம் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இன்ஸ்டிடியூட் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிஎம்சி நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா QT எக்ஸாம்ஸ் மூலமா எடுத்துக்கிறாங்க. அப்படின்றப்ப ஒவ்வொருத்தரும் மணிப்பால் யூனிவர்சிட்டி அவங்களுக்கான தனியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்போ கண்டென்ட் ஏரியாஸ் என்ன இருக்கும்? எக்ஸாம்ஸ் வந்து இந்த மெயினா இந்த எக்ஸாம்க்கு அவங்க டெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு, அனலிட்டிக்கல் திங்கிங் என்ன இருக்கு அப்படின்றதான் இந்த பார்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்றாங்க. காம்படிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இஸ் ஹை டெஸ்பைட் லிமிடெட். பப்ளிக் அவேர்னஸ் இல்ல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு. செலக்ஷன் ரியாலிட்டி ஹை ஸ்கோர்ஸ் அலோன் டு நாட் என்ஷூர் செலக்ஷன். ஸ்கோர் மட்டும் நிறைய எடுத்தா வராது, டாப் ரேங்க்ல நம்ம கண்டிப்பா வந்து தான் ஆகணும். செலக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பேட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாட்டனி கிராஜுவேட் இதுல வந்து நிறைய வந்துருவாங்க. ஆனா இல்ல, ஃபேஸ் ஹையர் ரிஜெக்ஷன். ஏன்னா இதுல வந்து மேக்ஸ் வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோல், ரைட்டா? அதனால வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க பிசிக்ஸ் அண்ட் மேத் கிராஜுவேட் ஆஃபன் பெர்ஃபார்ம் பெட்டர். எங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி தான், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்றாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரூப்பை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி இதை வந்து போகலாம். சக்சஸ் ஃபேக்டர் ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக் ஃபண்டமெண்டல்ஸ் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும், ரைட்டா? அதனால உங்களுக்கு அகாடமிக்ல இதுல என்னதான் படிப்பாங்க கரிக்குலத்துல அப்படின்றத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல கவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எபிடமியாலஜி அது படிப்பாங்க. செமஸ்டர் 2ல வந்து ஃபோக்கஸ் ஆன் ரெக்ரெஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். தேர்ட் இயர்ல வந்து இன்க்ளூட் சர்வைவல் அனாலிசிஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் சம்பந்தமா படிப்பாங்க. ஃபோர்த் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் டிஸ்ட்ரக்ஷன் யூசிங் ரியல் மெடிக்கல் டேட்டா. இது வந்து ஃபோர்த் இயர். இது நாளா வந்து பிரிச்சு 4 வருஷம் சிலபஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ரைட்? தென் நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் இதுல என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படின்னா SAS தேவை இருக்கும், R தேவை இருக்கும், பைத்தான் தேவை இருக்கும், SPSS அண்ட் வந்து STATA இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சமே நல்லா இருக்கும். இந்த என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டடீஸ். தென் பைத்தான் வந்து சப்போர்ட்ஸ் AI அண்ட் ஹெல்த் கேர் அனாலிட்டிக்ஸ், வைட்லி யூஸ்ட் இன் ரிசர்ச் அண்ட் அகாடமிக்ஸ். தென் SAS வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இன் ஃபார்மா அண்ட் CROஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய இருக்கா. அப்போ ஆனால் இந்த டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. கிளினிக்கல் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ரையல்ஸ்ல. தென் ஃபார்மா அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸுக்கு. தென் தேர்ட் வந்து ஜீனோமிக்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் மெடிசன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அட்வான்ஸ்டு மாலிகுலர் அனாலிசிஸ்க்கு தேவைப்படுது. பப்ளிக் ஹெல்த் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் லெவல் ஹெல்த் ஸ்டடீஸ்ல வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஹெல்த் கேர் AI, ரியல் வேர்ல்டு எவிடன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இவால்வ் ஆன்றதுன்னா அந்த ஃபீல்டுலையும் இன்னைக்கு அந்த துறையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரவங்க இருக்க தான் செய்ய போறாங்க. ஃபீஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பார்த்தோம். லோ ஃபீஸ் கவர்மெண்ட்ல அப்படின்றதுனால ROI ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கேரியர் அவுட்கம் டிபெண்ட் ஆன் பிரைமர்லி ஆன் ஸ்கில் லெவல். நீங்க அந்த நம்ம ஏற்கனவே போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கில் அதையும் சேர்த்த மாதிரி யாரு நல்லா டெவலப் பண்றாங்களோ அவங்களாம் ரொம்ப பக்காவா பிரமாதமா டெவலப் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்டடிஸ் இருந்தாலும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வச்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வரவங்க டக்குன்னு தூக்கின்னு போயிடுவாங்க, ரைட்டா? காஸ்ட் கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டியூட் ரிக்வயர்ட் கேர்ஃபுல் ஃபினான்ஷியல் இவாலுவேஷன், அடிஷனல் காஸ்ட் இன்க்ளூட் சாஃப்ட்வேர் அண்ட் இன்டர்ன்ஷிப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனல் வந்து பே பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஒர்த் இன்வெஸ்டிங் இன் திஸ் கோர்ஸ். பார்த்துங்க, ஏதோ ஒரு கோர்ஸை நம்ம படிக்கிறத விட்டுட்டு எல்லாருமே ஓடுறதுல போய் விழுறத விட்டுட்டு இதை மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸை நீங்கள் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் சரி பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக ஒரு போட்டியோட இல்லாமல் ஜம்முன்னு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிளேஸ்மெண்ட் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி யாருன்றதை பார்த்தோம்னா ரெக்ரூட்டர் டைப்ஸ் ஃபார்மா கம்பெனிஸ், CROs, தென் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் பாடிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர் டைப்ஸில் வராங்க. மேஜர் ஹப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் மும்பை இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் கிடைக்குது. ஹையரிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி டயர் 1 கம்பெனிஸ் ரெக்ரூட் செலக்டிவிட்டி அவங்க பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. கீ ஃபேக்டர் இன்டர்ன்ஷிப் பிளேஸ் ஏ கீ ரோல் இன் ஃபைனல் பிளேஸ்மெண்ட். நிறைய இடத்துல வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு அங்கேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ரைட்டா? அதனால எந்த இடத்துல இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களோ காலேஜ் நீங்கள் சேர்ற இடத்துல அந்த மாதிரியான
காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். சேலரி ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு 3.5 6 லட்சம் வரைக்கும் பெர் ஆனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிட் லெவல் எடுத்தோன்னா ஒரு 8 14 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு டாப் லெவல் ஒரு சீனியர் லெவல்னா 18 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சேலரி growth is steady with எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய சேலரி வந்து ஒரு நல்ல லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருக்கலாம் 3 6 8 11 25 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் இருக்க தான் செய்யுது. தென் கேரியர் ஆப்ஷன் பியாண்ட் ஃபார்மா அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சார் கேரியர் ஆப்ஷன் பியாண்ட் ஃபார்மா அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபார்மகோவிஜிலன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் சேஃப்டி மானிட்டரிங் அண்ட் அனாலிசிஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலாம். தென் மெடிக்கல் சயின்ஸ் லயசன் அனலிட்டிக்கல்ஸ் ஆர் ஓரியன்டட் ரோல்ஸில் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் அகாடமிக் ரிசர்ச் ரிலேட்டடாக பார்த்தோம்னா டீச்சிங் அண்ட் ரிசர்ச் பொசிஷனில் போகலாம். தென் வந்து ஹெல்த் கேர் பாலிசி ரெகுலேட்டரி கேரியர்ஸ் இன் கவர்மெண்ட்லாம் இருக்குல்ல கேரியர் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள். இன்டர்நேஷ்னல் கேரியர் ப்ராஸ்பெக்டஸை பார்த்தோம்னா அங்கேயும் வந்து வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. குளோபல் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிஸ்ட் இன் தி USA UK அண்ட் சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா விசா அண்ட் லைசன்சிங் ரிக்குவயர்மெண்ட் மட்டும் தான் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். தென் எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் இந்தியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆஃபன் ரிக்வயர்ட் ஃபர்ஸ்ட் ரைட்டா. அதனால நம்ம இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்போ இங்கே இருக்கக்கூடிய வேலையில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இன்கம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது, ஒரு படிப்பாக இருக்குது. பிளானிங் அப்படின்ற மாதிரி எத்தனை இன்டர்நேஷனல் கேரியர்ஸ் ரிக்வயர் லாங் டேர்ம் பிளானிங் ரைட்டா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும், பிளான் பண்ணிக்கிடுங்க. ஃபியூச்சர் அவுட்லுக் 26 20 30 வரைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த 5 இயர்ஸோட ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிளினிக்கல் ட்ரையல் ஆக்டிவிட்டி எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீசிங் சிக்னிஃபிகன்ட்லி. அது மறுக்கவே முடியாது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கி தான் இருக்குமே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது இன்க்ரீஸ் ஆகுது, பட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின ஒரு வீடியோவில் சொல்லலாம், நான் சின்னதெல்லாம் இருக்கேன் 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடினாங்க. இன்னைக்கு 30 அது 5 மடங்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி வேர்ல்டு பாப்புலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கு. ஏஐ அண்ட் எம்எல் வில் அசிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இந்த ஃபீல்டில். தென் ஜியோனோமிக்ஸ் வந்து பர்சனலைஸ்டு மெடிசன் வில் எக்ஸ்பேண்ட். இந்த துறையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. டிமாண்ட் ஃபார் ட்ரைன்டு பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியன் வில் ரைஸ் ரைட்டா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும் ரைட்டா. நம்ம காமன் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபீல்டில் எடுத்தோம்னா நாட் பயாலஜி ஒன்லி, இது பயாலஜி மட்டும் இல்லை அப்படின்னா பயோஸ்டாட்டிக்ஸ் இஸ் நாட் லிமிடெட் டு பயாலஜி ஸ்டூடெண்ட். இது பயாலஜி ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் இல்லை, புரியுதா? நம்ம அங்கேயே சொன்னோம்ல பிசிக்ஸ் மேக்ஸ் யார் நல்லா அருமையாக பண்ணுறாங்களோ அவங்க கூட இந்த துறையில் வந்து ஜம்முன்னு ஜாலியாக ஜப்புன்னு கலக்கலாம். தென் ஏஐ டசன்ட் ரீப்ளேஸ். ஏஐ இது வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணாது அப்படின்னா ஏஐ டஸ் நாட் ரீப்ளேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசிஷன் மேக்கிங் இந்த இடத்துல ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் மேட்டர்ஸ் அப்படின்னா ஹை சேலரிஸ் ரிக்வயர் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் அப்படின்ற ஒரு மித் இருக்கும் ரைட்டா. பேக் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல்டு ரிமைன்ஸ் இன்விசிபிள் டியூ டு பேக் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினால இன்விசிபிளாக இருக்குது. அதனால அதை பற்றி ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சூட்டபிலிட்டி அண்ட் டிசிஷன் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சூட்டட் ஃபார் என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சூட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து தோ சீக்கிங் ஸ்டேபிள் அவங்க லாங் டேர்ம் ஹெல்த் கேர் கேரியரை பார்த்து பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஹைலி வேல்யூடு பை பேரண்ட்ஸ் ஃபார் ப்ரீடிக்டபிலிட்டி அண்ட் இம்பாக்ட் அப்படின்றாங்க ரைட்டா. அது பார்த்துக்குங்க. தென் நாட் சூட்டபிள் ஃபார் யாருக்கு அப்படின்னா தோஸ் அவாய்டிங் குவான்டிடேட்டிவ் ஒர்க் அவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபிளா இருக்காது ரைட்டா. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியனாக போகணும் அப்படின்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்றப்ப அது போய் சேர்றதுக்கு நம்ம கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர்ஜிஆரோட கோமட் 26 சிங்கிள் என்ட்ரன்ஸ் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் மல்டிபிள் என்ட்ரன்ஸை கிராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அருமையான ஒரு ஆர்ஜிஆர் கோமட் 26 இருக்கு இல்லையா. இந்த ப்ராடக்ட் வந்து அருமையான ப்ராடக்ட். இட்ஸ் ஆன்லைன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மாணவன் கூட மல்டிபிள் ஒரு 20 எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுற மாதிரி உருவாக்கப்பட்ட அதுதான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி தென் வந்து இங்கிலீஷு தென் ஆப்டிடியூடு லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டு பயனடையலாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. எப்பா எழுதணுமா விஏடி எழுதணுமா இந்த எக்ஸாம் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. எஸ்ஆர்எம் எழுதணுமா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. அமிர்தா எழுதணுமா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. கியூட் எழுதணுமா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. SNU எக்ஸாம்ஸ் எழுதி கிராக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. நீட் எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணுமா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. ஜேஇ எக்ஸாம் எழுதணுமா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கோ. அப்போ மல்டிபிள் எக்ஸாம்ஸ் சார் ஆமா ஐஐடி எக்ஸாம் எழுதணுமா எடுத்துக்கோ ரைட்டா. அப்போ சிஎம்சி எக்ஸாம் எழுதணுமா எடுத்துக்கோ ரைட்டா. இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் லிஸ்ட் எக்ஸாம் எழுதணுமா எடுத்துக்கோ. இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதி கிராக் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஆர்ஜிஆரோட கோமட் 26. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமு. எடுத்துக்கோங்க, கலக்குங்க.
ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்க. இப்போதைக்கு சண்டேல தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 நடக்குது. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே கம்ப்ளீட்டாக மார்னிங் 10 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அப் டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரைட்டா? எங்கிட்ட எதனா நீங்கள் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறீங்க, எதனா வந்து கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டோ இல்லைன்னா ஒரு கிளாரிட்டி வேணும் சார் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். ரைட்டா? எங்கள் கண்டென்ட் வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அடுத்த கண்டென்ட்ல வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜியா. தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், மிக்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.